அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுதான் நேர்மை. இன்னைக்கு நம்ம வீடியோல நேர்மையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது சூரா சூரா அத்-தௌபா வசனம் 119. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள் என்பதாகும். இதன் பொருள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையானவர்களுடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதாகும். மேலும் 5வது சூரா அல் மாயிதா வசனம் 119. உண்மை சொல்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உண்மையின் பலன் அளிக்கும் நாள் வரும் என்று கூறப்படுகிறது. அந்த நாளில் உண்மை பேசியவர்கள் சோனப்பாதையில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி மகிழ்ச்சி அடைவார், அவர்களும் அல்லாஹ்வை பற்றி மகிழ்ச்சி அடைவார்கள். இது மிகப்பெரிய பாக்கியம் என்று இந்த வசனம் விளக்குகிறது. மேலும் 33வது சூரா 70வது வசனம், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள் என்று கூறுகிறது. இது இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம் நேர்மையான சொல்லையும் மட்டுமே பயன்படுத்தும்படி அறிவுறுத்துகிறது. நேர்மை என்பது ஒரு பாலத்தை போன்றது. மற்ற தீய குணங்கள் நம்மை நரகத்தை நோக்கி இழுக்கும் போது நேர்மை மட்டுமே நம்ம சொர்க்கத்தை நோக்கி இட்டு செல்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நேர்மையை நிலைநாட்டுவோம். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியும் இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான வெற்றியும் அடைவோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.